குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 30ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 11:30 மணி முதல் 12:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்க. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பணவரவு இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாபமான பணங்கள், இவ்வளவு நாள் லேட்டான பணங்கள் எல்லாமே லாபகரமான பணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அவசர செயல்கள்னால நிறைய இழப்புகள் உண்டு, நஷ்டம் நிறைய இருக்கும். அதனால எல்லா விஷயங்கள்லயுமே பொறுமை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண், வாய் இந்த சம்பந்தமான பகுதிகளில் சிறு பிரச்சனைகளோ இல்ல வலிகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்புல அதிக ஆர்வம் செலுத்துவீங்க. கலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். குடும்ப சம்பந்தமான பிரச்சனையில அவசரமான வார்த்தைகளை நீங்க பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை நினைச்சு நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதனால நிதானமா பொறுமையா எதையும் யோசிக்கணும். முன்கோபம் இன்னைக்கு அதிகமாக வரும். வேலைகள்லையும் குடும்பத்திலையும் இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சிறு தூர பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சேமிப்பு சார்ந்த விஷயங்களான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதுல ஏதாவது நம்ம பிற்கால சேமிப்பு போடுவோமா, இந்த மாதிரி நகை திட்டங்கள் போடுவோமா, அந்த மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டிகள் எல்லாம் போறீங்கன்னா நீங்க ஹெல்மெட் அணிந்து போறது ரொம்பவே நல்லது. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதெல்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு ரொம்ப நாளா வராம இருந்த பணங்கள் எல்லாம் இந்த காலத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய சிந்தனைகளையே செயலாக மாற்றி வெற்றி பெறுவீங்க இன்னைக்கு நீங்க. கற்பனை, கவிதை இதெல்லாமே அதிகமாக தோன்றும். செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாத செயல்களை செஞ்சு வீண் பிரச்சனைகள்ல சிக்கிக்க வேண்டாம். மனோபலம் அதிகமாக இருக்கும். தைரியமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுவீங்க. சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும் இன்னைக்கு. பண்ணை விவசாயம், கால்நடை, தோட்ட விளைச்சல் இது எல்லாத்துலயுமே இந்த விஷயங்கள் சார்ந்த வியாபாரங்களாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், லாபம், முன்னேற்றம் எல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். செயல்கள்லையும் பேச்சுகள்லையும் இன்னைக்கு நிதானம் கொஞ்சம் அவசியம் தேவை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும். சுப நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நடத்தலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போறீங்கன்னா கவனமாக போகணும். சாலைகளை எல்லாம் கடக்கும் போது கவனமாக போகணும். நீங்க ஏதாவது தெருக்குள்ள போறீங்கனாலும் நீங்க கவனமாக போகணும். போன் பேசிக்கிட்டு நீங்க கொஞ்சம் அசால்ட்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரன் எதுவும் பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு வேண்டாம், அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பொருள் வரவு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுப காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பண்ணலாம். அது தகுந்த முன்னேற்றத்தை தரும் உங்களுக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, அவசர செயல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துலயுமே இன்னைக்கு அவசரம் இருக்கும். பஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கடையில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும்போது 100 ரூபாய் கீழே விழுந்துடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது எல்லாமே சேவிங்ஸ்.
பேச்சுகள்லயுமே இன்னைக்கு நிதானம் தேவை. முன்கோபத்தினால தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். வேலைகள்ல இன்னைக்கு மும்முரமாக ஈடுபடுவீங்க. ரொம்ப ஆர்வமா அந்த வேலைகளை எல்லாமே பார்ப்பீங்க. ஆபீஸ் மீட்டிங்ல உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூட கவர வைக்கிற விதமாக இன்னைக்கு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நல்லபடியா ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்குவீங்க. சுறுசுறுப்பாக வேகமாக இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்கும். பகைவர்கள் கூட உங்களுடைய திறமைகளை கண்டு இன்னைக்கு வியக்கிற வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சுய முயற்சிகள்ல எல்லாமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். இன்னைக்கு மனம் இன்னைக்கு திருப்தியான நிலையில இருக்கும். தாத்தா இருக்கிறாருன்னா அவர் வழியில லாபம் ஆதாயம் ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத பண செலவுகள் இன்னைக்கு செய்யாதீங்க. நீங்கள் செய்யற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அதிகமாக இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க. கோபங்கள் நிறைய வரும். அதனால கொஞ்சம் அடக்கி இருங்க, அடக்கி வாசிங்க. எல்லா விஷயங்கள்லயும் வேலை செய்யற இடங்கள்ல புதிதாக பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திறமைகளின் வெளிப்பாடுனால பெயரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யோசிக்கும் திறன் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கம்பீரமான மனிதராக இன்னைக்கு வெளிவருவீங்க. குலத்தொழில் இல்லைன்னா தந்தையார் தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு லாபம் அபரிமிதமானதாக இன்னைக்கு இருக்கும். சுய தொழில்ல வருமானமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முக பகுதிகள்ல கவனம் அவசியம் தேவை. வண்டிகள்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க, சீட் பெல்ட் அணிஞ்சு அப்புறமா போங்க. வெளியில எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா கவனத்தோட நீங்க போறது ரொம்பவே நல்லது. தைரியம் இன்னைக்கு நிறைய இருக்கும். இளைய சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். செயல் பேச்சு இது ரெண்டுலயுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்படாம எந்த விஷயத்தையும் செய்யுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போங்க. பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனம் குழப்பமான நிலையில இருக்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய சுப நிகழ்வுகள்ல இன்னைக்கு கலந்துக்குவீங்க. மிருகசீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்க போறவங்க இன்னைக்கு போகலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வரன் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு பண்ணுங்க. சீக்கிரமாக வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பேபி பிங்க். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு வெளியூர் பயணங்கள்ல எல்லாம் போறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. சுயநலமற்ற மனிதராக இன்னைக்கு திகழ்வீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மையினால சோர்வு அயர்வு இந்த மாதிரி டயர்டா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. மனதுல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீணான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இது தேவை இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவசர செயல்கள்னால தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். காய்கறி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அவர் 400 ரூபாய் கேட்டா நீங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு அவசரமா போயிடுவீங்க. இந்த மாதிரியான விரயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாததை பேசிட்டு பின்னாடி மன அமைதியின்றி வருத்தப்படுவதற்கும் நேரிடும். அதனால பேச்சு செயல் இதுல கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக நாள் போகும். தேவையில்லாத பிடிவாதத்தினால புதிய வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பிடிவாதத்தை இன்னைக்கு முடிந்த அளவு கைவிடுங்க. வீட்டுல உள்ளவர்களோட பேச்சை கேட்டு நடப்பது மிகுந்த நன்மை தரும். தேவையற்ற விஷயங்கள்ல அதிக உணர்வு தூண்டல்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. கால் பகுதிகள்ல கவனம் அதிகமாக தேவை. நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்கன்னா கவனமாக போயிட்டு வாங்க. இஎம்ஐ இந்த மாதிரியான கடன்களை எல்லாம் இன்னைக்கு ஓரளவு கட்டிடுவீங்க. எல்லாம் அது ஓரளவு முடிஞ்சிடும். நிம்மதியாக இன்னைக்கு இருப்பீங்க. தந்தை வழி சொத்துகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத தகராறுகளை நீங்களா உருவாக்கிக்காதீங்க. யாராவது பேசிட்டு இருக்கிற விஷயங்கள்ல நீங்களா போய் ஒரு கருத்துக்களை சொன்னீங்கன்னா நீங்க அவங்க எல்லாருக்கும் நீங்க எதிரா பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துடும். அதனால எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு கவனமாக இருங்க. தந்தைக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத அவசர செலவுகள் இன்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்ப்பதே இன்னைக்கு நலம் தரும். பண வரவும் உண்டு. எதிர்பாராத செலவுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும்.
நீங்களாக அதாவது அவசரமா ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்க பின்னாடி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகளை இன்னைக்கு தேவையில்லாம தராதீங்க. அது பின்னாடி நீங்க பண்ண முடியாம கூட போகலாம். அதனால வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலைக்கு சேர்றவங்க இன்னைக்கு சேரலாம். வெளிநாட்டு குடியுரிமை வேண்டி அப்ளை பண்ண போறவங்க இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இறை பணிகள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணங்கள் போகலாம், ஆன்மீக குருக்களிடம் ஆசி வாங்கலாம். இந்த மாதிரியான இறை சார்ந்த பணிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம். வியாபாரம் ரீதியான பயணங்கள் ஏதாவது புதிதாக பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு இந்த வியாபாரம் நல்லபடியாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்குற விஷயங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அதுல இருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. அதனால கடன் இன்னைக்கு வாங்காதீங்க முடிந்த அளவு. வாகனங்கள்ல போறீங்கன்னா கவனமாக போவதும் அவசியம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. தொழில் முறைகள்ல இன்னைக்கு லாபம் பெருமளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எண்ணிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடைபெறும், வெற்றியும் பெறும். அந்த விஷயங்கள் எல்லாமே நண்பர்கள் வழியில நன்மைகள், உதவிகள் இதெல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரருக்கு நீங்க ஏதாவது உதவி செய்வீங்க அவருக்கு. மறைமுக விஷயங்கள்ல எல்லாம் லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். காது பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மூத்த சகோதரருக்கு அவசர செயல்கள்னால அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவருக்கு ரொம்ப நிதானம் இன்னைக்கு தேவை. அண்டை அயலாருடன் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல ஈடுபடுவீங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. கால் பகுதிகளில் கவனம் செலுத்துங்க. புதிதாக ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த விஷயங்கள்லயுமே நீங்க கவனம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உயர் அதிகாரிகளுடைய நட்பும் புதிய தொடர்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க கவனமுடன் இன்னைக்கு செயல்படுவது மிகவும் நல்லது. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறிக்கோளை இன்னைக்கு எடுத்துட்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. பேராசை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க. செய்தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். அதுல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான வேலைகள் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாக இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதிற்கு விருப்பமான நிகழ்வுகள்னால இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. எந்த விஷயங்களையுமே உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு பயன்படுத்தி கொள்வீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பதே நல்லது. புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க பண்றீங்கன்னா அது உங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய பிரச்சனைகளை தரும். அதனால புதிய முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு கைவிடுவது மிகவும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது சாதகமான வெற்றி வாய்ப்புகள் வேணும் அப்படிங்கிறவங்க அந்தந்த விஷயங்களை இன்னைக்கு பண்ணலாம். புதிதாக கேஸ் ஏதாவது ஃபைல் பண்றீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அது சாதகமான வெற்றிகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுக்கு உங்களால் இன்னைக்கு நிறைய லாபம் இருக்கும். ஆனா அவங்க வழியில உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. முடிந்த அளவு கடன் கொடுப்பதையும் இன்னைக்கு தவிருங்கள். பின்னாடி அது கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை எல்லாம் தவிர்த்துட்டு அடுத்தவங்கள்ட்ட நிதானமா பேசுறது ரொம்பவே நல்லது. பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும். அதனால வர்ற வாய்ப்புகளை எல்லாம் நீங்க இழக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அதனால பிடிவாத குணத்தையும் தவிருங்கள். தொழிலுக்காக நீங்க நிறைய செலவுகள் இன்னைக்கு செய்வீங்க. புதிதாக தொழில் தொடங்குறவங்க அதிக முதலீடுகள் செய்யற நிலை இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருப்பிட மாற்றங்கள் கூட நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தின யோசனைகள் கூட இன்னைக்கு வரலாம். வேலைகள்ல சரியான கடமைகளை இன்னைக்கு செய்வீங்க. உங்கள் துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிரடியான நடவடிக்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க.
பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது ரீதியான செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மதிப்பிற்குரிய நபரோடு இன்னைக்கு சந்திப்புகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய வேலை இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. புனித யாத்திரைகள் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வரும். அதனால வண்டிகள் எல்லாம் வெளியே போறீங்கன்னா அதற்கான பேப்பர்ஸ் எல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு போறது மிகவும் நல்லது. கால் பகுதிகளில் கவனம் அதிகமாக செலுத்துவது மிகவும் நல்லது. வேலை செய்யும் இடங்கள்ல உங்கள் மீது பொறாமை கொண்டவங்க யாராவது உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை இல்லைன்னா உங்களுக்கு மீது ஏதாவது பொய்யான விஷயங்களை செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதை கண்டெல்லாம் அச்சப்பட தேவையில்லை. அதையெல்லாம் நகர்ந்து சென்று கொண்டிருங்கள். உணவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. அலர்ஜி ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா உடல் பாதிப்பு ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிந்த அளவு வீட்டிலேயே உணவு உண்பது மிகவும் நல்லது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். அது நல்லபடியாக முடியும். ஆரோக்கியம், மகிழ்ச்சி இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வாகனங்கள் வாங்க போறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். புதிய முயற்சிகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம், அது பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால புதிய முயற்சிகளை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தானிய விளைச்சல்கள், தானிய உற்பத்தி இதெல்லாம் அமோகமாக இருக்கும். பொருள் வரவு வருவதற்கான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க. உங்களுக்கு அதனால புண்ணியங்கள் நிறைய சேரும். கோவில் வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிகமாக உங்களிடம் காணப்படும். கோவில் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் அபரிமிதமானதாக இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய யோகம் இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு லாபம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்னதானம் ஏதாவது கோவில்களுக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது இல்லங்களுக்கோ தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் விரும்புவீங்க. உங்களுக்கு உதவியவங்க மீல நீங்க நன்றி உணர்வோடு இருப்பீங்க. தந்தைக்கு சிறு உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவரை எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. பேரன் பேத்திகள் வழியில செலவுகள் ஏதாவது அதிகரிக்கும். அவங்களுக்கு பிடித்த பொருட்கள் இல்லைன்னா அவங்கள வெளியில அழைத்து செல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். புனித பயணம் எங்காவது போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல சிறப்பான கடமைகளை எல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. மேல் அதிகாரிகள் யாருடனாவது இன்னைக்கு புதிதாக நட்புகளோ தொடர்புகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய நன்னடத்தைகள்னால அனைவரும் இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க. நல்லோர்களின் மீது இணக்கமாகவும் நட்புடனும் நீங்க இன்னைக்கு செயல்படுவீங்க. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அரசு ஒப்பந்தங்கள் வழியில பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெய்வ திருப்பணிகளை இன்னைக்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதுல அதிக ஈடுபாடுகள் இன்னைக்கு காட்டுவீங்க. நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. பாரம்பரிய நோய்களுக்கான மருத்துவ தீர்வு, மருத்துவ சிகிச்சை இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பிரச்சனைகள் மீது கொஞ்சம் கவனம் அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு வரும். நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை கூட விட்டுருப்பீங்க, அந்த விஷயத்த கூட கேட்கறதுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப காரியங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அதை இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம். இன்னைக்கு நகம், முடி இதெல்லாம் வெட்டக்கூடாது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு பயணத்திற்கான மேற்கொள்ளலாம். இன்னைக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அது ரீதியான லாபகரமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக யாத்திரை போக விரும்புறவங்க இன்னைக்கு போகலாம். அதுலயும் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் எல்லாமே அமையும். உங்களுடைய ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தினருக்கு இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஏதாவது ஆயுதங்களுக்கு பக்கத்துல நீங்க வேலை செய்றீங்கன்னா கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்காத வியாதிகள்னால இன்னைக்கு கொஞ்சம் அவஸ்தை, துன்பம் இது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலைகள்ல இன்னைக்கு வீண் அலைச்சல்கள், இடையூறு இதெல்லாம் ஏற்பட்டு அடிக்கடி ஏற்படுறதுனால வேலைகள்ல கொஞ்சம் தாமத நிலை இருக்கும். மனம் கொஞ்சம் சஞ்சலமான நிலையிலேயே இன்னைக்கு இருக்கும். பகைவர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களிடம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது. தேவையில்லாத செயல்கள் செய்யறத இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்த்துடுங்க. அதனால பின்விளைவுகள் பெரிதாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கருத்து மோதல்கள் பிரச்சனை பெரிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத விஷயங்களை, விவாதங்களை எல்லாம் நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் ஏதாவது சண்டைகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர்னு வெளியூர் விஷயமா வெளியூர்ல நீங்க பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாகவோ இல்ல உறவினர்களை பார்க்கறதுக்காகவோ நீங்க போவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதிர்பாராத வீண் செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளியிடங்கள்ல எல்லாம் நீங்க தங்குறீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தங்குவது மிகவும் நல்லது. உயில் சம்பந்தமான சொத்துகள் சம்பந்தமான பேச்சுகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் மீது வீண் பழிகள், அவதூறுகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதவங்க பரப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோல்வி நிலைகளை கண்டு விரக்தி அடையாதீங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. உங்களுக்கு அது ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லாக அமையும். நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில ஏதாவது அவதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய பணிகளை தொடங்குறதுல இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உணவு, உடை இது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. உடல் உறுப்பு தேய்மானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இன்னைக்கு தலைவலி கொடுத்து கொண்டே இருக்கும். வாகனங்கள்ல போறவங்களா இருக்கிறீங்கன்னா கவனமாக இன்னைக்கு போங்க. சீட் பெல்ட், ஹெல்மெட் எல்லாம் அணிந்து வெளியே போறது மிகவும் நன்மை தரும். பணி செய்யும் இடங்கள்ல உங்கள் மீது கரும்புள்ளிகள் விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வேலைகள்ல அதிக கவனம் செலுத்துங்க. பிரச்சனைகள் வராத மாதிரி உங்களுடைய வேலைகளை எல்லாம் சரியாக செய்யுங்க. வீட்டு உபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள்னால விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருந்துகள்னால ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மருந்துகள் எல்லாம் எடுக்கும் போது டாக்டர்களோட ஆலோசனையின்படி எடுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு அது தகுந்த முன்னேற்றத்தை சீக்கிரமாகவே தரும். புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அது லாபகரமான செயலாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு வேலை முயற்சிகள் இன்னைக்கு செய்யலாம். அது நல்லபடியாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்ல ஈடுபடுறவங்க இன்னைக்கு செய்யுங்க. அது சீக்கிரமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தரும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்குவது இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதுல இருந்து நம்மளால மீள முடியாத அளவுக்கு துன்பங்கள் நிறைய வரும். அதனால கடன் வாங்கி எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க. எந்த புதிய முயற்சிகளும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கும். அதனால எந்த விஷயங்களையும் இன்னைக்கு கவனமா பண்ணணும். புதிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும். தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் எல்லாம் தோன்றும். அதனால எல்லாமே நீங்க சுபமாக முடித்துக் கொள்வது மிகவும் நல்லது. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லது. நண்பர்களால இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில்ல நீங்க வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அதனால தொழில் பாதிக்கப்படும். இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் தொழில்ல முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு அமைதியாக செல்வது மிகவும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவை. பொருட்களை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு போங்க. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நிலை இல்லை. அதனால இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய உறவுகளோடு இன்னைக்கு ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதையாவது வச்சுட்டு நீங்க வேற இடத்துல தேடுவீங்க. அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு வேகமும் லாபமும் நிறைய இருக்கும்.
ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க நன்கொடை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகளை எல்லாம் வெல்லும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசாங்க வழியில கௌரவம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைக்கு தகுந்த சன்மானம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மாமனார் வழிகள்ல செல்வங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் உதவி செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிக நீண்ட போராட்டத்திற்கு பின்பு இன்னைக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, அப்புறமா பார்க்கலாம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அடிக்கடி போய் கொஞ்சம் போராடிதான் பேங்க் லோன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். பிறர் உதவியினால இன்னைக்கு வாகனங்கள் ஏதாவது வாங்குறதுக்கு ஆதாயமான நாளாக இருக்கு. தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளால தொல்லைகள் இன்னைக்கு அடிக்கடி ஏற்படும். அதனால எதிரிகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டவர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜவுளி வியாபாரம் பண்றீங்கன்னா இன்னைக்கு அதுல அனுகூலமான ஒரு லாபம் இருக்கும். உதவியாக ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பணம் யாரிடமாவது இருந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி பாட்டிக்கு உடல் நலத்துல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள் இன்னைக்கு சரிவர முடிவுகள் நல்லபடியாக எடுக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். அது அப்படியே இருக்கும், பிரச்சனைகளோடயே இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதுல அதிகமான புலமை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மலர் வியாபாரம் பண்றவங்க, மேடை அலங்காரம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் வேலைகள் இன்னைக்கு சிறப்பாக நல்லபடியாக போகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களோடு இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையில எல்லாரும் சேர்ந்து சிக்குவீங்க. ஆனா கடைசியில மாற்றுறது இன்னைக்கு நீங்களாகத்தான் இருப்பீங்க. அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வழியில தப்பிச்சிருவாங்க. அதனால எந்த விஷயங்களை செய்யும் போதும் கவனம் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். பண விஷயங்கள்ல கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிதாக அரசியல் நகர்வுகள் எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். அனுகூலமாக அது எல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடியும். பதவி உயர்வு ஏற்கிறதும் இன்னைக்கு ஏத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்காக இன்னைக்கு நிறைய வேலை செய்வீங்க. ஆனா அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயங்கள் குறைவாக இருக்கும். எந்த விதமான பிளஸ்ஸுமே அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு ஏமாற்று நிலைதான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உங்களால அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு லாபம், பணவரவு எல்லாமே அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, வரவுக்கு மேல் செலவுகள் இன்னைக்கு அதிகமாக ஏற்பட்டாலும் அதையெல்லாம் ஒரு வழியாக சமாளிச்சிருவீங்க. கடன் தந்தவர்கள் வழியில நிறைய தொல்லைகள் இன்னைக்கு இருக்கும். அவசரப்படுத்துவாங்க. அவங்க கடன் தொகையை சீக்கிரமா செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. உடல் நல குறைபாடுகள்னால மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரத முறைகளை இன்னைக்கு நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. எதிரிகளால இன்னைக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டவர்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் ஏதாவது சொல்லலாம் உங்கள்கிட்ட, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனைகள் தந்து இன்னைக்கு தொல்லைகள் அதிகமாக தருவாங்க. தாய் மாமாவோடு இன்னைக்கு சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்களை எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. எதையும் மறந்துட்டு போயிடாதீங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியில போகும்போது கவனமாக போகணும். அதாவது கீழே விழுந்துடக்கூடாது. படிக்கட்டுகள் எல்லாம் போறப்ப நீங்க அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக போகணும் எங்கே போனாலும். மேற்கொள்ற வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு தடைகள் வந்து வந்து போகும். ஆனா அதுக்காக அந்த வேலைகளை அப்படியே விட்டுடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அது நல்லபடியாக முடிஞ்சிடும். அதனால வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் தடைகள் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அதிகமாக தேவை. ஏதாவது காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரரோடு இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதாவது ஏதாவது ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா, அவர் பேசுறாருன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் நிதானமா அப்படியே பேசாம போயிடுறது மிகவும் நல்லது. நீங்களும் பதிலுக்கு பேசினீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகள்ல முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்கள் மூலமா ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் வம்புக்கு போகாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதனால பின்னாடி பிரச்சனைகள் பெரிதாகலாம். பெண்களால குடும்பத்துக்குள்ள வீணான சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தேக உணர்வு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிகார பதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
சுயமாக முடிவுகள் இன்னைக்கு எடுப்பீங்க. ஆனா அந்த விஷயங்களை எல்லாம் நல்லா யோசிச்சு எடுங்க. எந்த பிரச்சனைகளும் வராத மாதிரி எடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். கடனாக பொருள் இல்லைன்னா பணம் ஏதாவது யார்கிட்டயாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கு. இடமாறுதல் உங்களுடைய வேலைகளாகவோ இருக்கட்டும், இல்ல படிப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல இடமாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆசிரியர் பணிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீதிமன்ற வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல தடைகள் இன்னைக்கு ஏற்படலாம். கல்வி சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பணியிடங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தற்காலிக பணிகள் இன்னைக்கு பெரும் போராட்டங்களுக்கு அப்புறம் நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கும். வீடு மனை இதெல்லாம் புதிதாக வாங்குவோமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாலைகள்ல கடக்குறீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கவனக்குறைவோடு இருக்காதீங்க. ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முறையில பாதுகாப்பு விதிமுறைகள் என்னவோ அதை சரியாக கடைபிடிங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொழில்முறை பாதுகாப்பையும் சரியாக நடைமுறைப்படுத்துவது அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, குழந்தைகளால இன்னைக்கு லாபமும் ஆதாயமும் நிறைந்த நாளாக இருக்கிறது. குழந்தைகள் இன்னைக்கு வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவாங்க. ஆனா அந்த செயல்பாடுகள் கவனமாக இருக்கணும்னு அறிவுறுத்துங்க. விளையாடும் போது அதிக கவனம் எடுத்துக்கோங்க அவங்க பக்கத்துல இருந்து. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதிகளை இன்னைக்கு அதிகமாக வளர்த்து கொள்வீங்க. அதுல முன்னேற்றம் அதிக பெறுவீங்க. அறிவாற்றலும் அனுபவ ஆற்றலும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க உடல்நிலையில அதிக அக்கறை செலுத்துவது அவசியமான ஒண்ணு. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆலோசனை ஏதாவது யாருக்காவது நீங்க இன்னைக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிரார்த்தனை, பூஜை இதுல எல்லாமே இன்னைக்கு கலந்து கொள்வீங்க. அரசியல் பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திடீர் பணவரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் மீது நீங்க கொஞ்சம் கவனம் அக்கறை எல்லாம் செலுத்துவது மிகவும் நல்லது. தந்தை வழி சொத்துகள்ல வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பரம்பரை பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரும் நல்ல நாளாக இருக்கிறது. வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு செய்தால் இன்னைக்கு நன்மை பெருகும். பொதுநல சேவை மையங்கள்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா வாக்குவாதங்கள் இன்னைக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபரை சமாதானம் செய்யறதுக்கு இன்னைக்கு நீங்க நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போங்க. சீக்கிரமாகவே அந்த வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வீடு இதெல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக மனதில் தோன்றும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுல உள்ளவங்களுடைய சுப நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கலாம். உங்களுக்கான சுப நிகழ்வுகளை இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம். நகம் முடி இது எல்லாமே இன்னைக்கு வெட்டக்கூடாது. எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா இன்னைக்கு சேருங்க. உங்களுக்கு இதுல லாபமும் முன்னேற்றமும் சீக்கிரமாகவே வரும். புதிய முயற்சிகள் எல்லாமே விரைவாக உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, இன்னைக்கு உயர்கல்வி சார்ந்த கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமும் கவனமும் நிறைய இன்னைக்கு இருக்கும். வேகமும் உங்களுக்கு படிப்புல கூடும். வாகனங்கள் புதிதாக வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னா நீங்க கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அவருடைய உடல்நிலையில நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனிச்சுக்கோங்க.
உறவினர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக அமையும். பண்ணை விவசாயம், கால்நடை வேலைகள், இது சார்ந்த வேலைகள் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அதனால செலவினங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது கடன் வாங்கி பொருட்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். வண்டி வாகனங்கள்ல போறவங்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்வது அவசியம். ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து வெளியே போங்க. பாதுகாப்பாக வெளியே போங்க. வெளியே போகும்போது தியானம் செய்யறதுனால மனதளவுல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். உடல் அளவிலும் ஆரோக்கியம் மேம்படும். எந்த முக்கியமான விஷயங்கள்லுமே யார்கிட்டயாவது அனுபவசாலிகளாக இருக்கட்டும், இல்ல பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதனால ஆலோசனை கேட்டு நடங்க. தேவையில்லாத கனவுகள்னால அவதிப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கவனம் அதிகம் தேவை. அதனால டாக்டர்கிட்ட கேட்டு அவர் பரிந்துரைத்த மருந்துகளை எடுக்கிறதே மிகவும் நல்லது. சுவாச பாதிப்புகளால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்த நபர் மீண்டும் உங்களிடம் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவர் வழியில தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வேலைகள்ல இடமாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கும். அடுத்தவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை பத்தின பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது பணி செய்யும் இடங்கள்ல இல்லைன்னா படிக்கும் இடங்கள்ல சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் மீதான கடன்களை சரிவர நீங்க கட்டிடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பின்னாடி பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் போலாம், ஆன்மீக குருக்களிடம் ஆசி பெற போலாம். இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த வேலைகளுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே வெளிநாடு வேலைகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ற விஷயங்களில் எல்லாம் லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். வியாபாரங்கள் தகுந்த பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு போகலாம். அது எல்லாமே உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் தருவதாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களோடு இருக்கிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுவீங்க. ஆனா பின்னாடி அது பிரச்சனையை தரும்போது மற்றவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிறைய கவனம் எடுத்து தகுந்த செயல்களைத்தான் செய்ய வேண்டும். தேவையில்லாத சேட்டைகளை எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ராசியான நிறம் சாம்பல் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் உடன்பிறப்புகளோடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுடைய தொழிலுக்கு இன்னைக்கு கிடைப்பாங்க. இசைத்துறையில கிடைக்கும் வாய்ப்புகளால முன்னேற்றம், லாபம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது சீக்கிரமாக உங்களுக்கு கை கொடுக்கும். தைரியத்தோடு இன்னைக்கு எந்த விஷயத்தையும் செய்வீங்க. எந்த விஷயத்திலையுமே செயல்படுவீங்க. இளைய சகோதரருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காது சம்பந்தமான பிரச்சனைகள்னால மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமாக இருக்கிறது. மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிறு தூர பயணங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. பயணங்கள்னால ஏற்படுகின்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் கவனமோடு விளையாடுங்க. ஏதாவது தேவையில்லாம அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமோடு விளையாடுங்க. ஏதாவது ஒரு வகையில மோசடிகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்கள் துறைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அப்பப்ப செக் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்க மேல ஒரு பயம் இருக்கும். தேவையில்லாத மோசடிகளை அடுத்தவங்க அந்த வேலைகள்ல பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் சார்ஜ் எடுத்து அதுல செயல்படுங்க. மனநிலையில இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். சுயமாக எடுக்கும் முடிவுகளால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கலந்து ஆலோசிச்சு யார்ட்டையாவது கேட்டு நீங்க முடிவு எடுங்க. கை பகுதிகள்ல கவனம் அதிகம் தேவை. காசோலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் வேலைகள்ல ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்க கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கோங்க உங்களோட வேலைகள்ல எல்லாமே.
ஏதாவது உடல்நல பிரச்சனைகள்னால மருத்துவ ஆலோசனை தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. யாருக்கும் பொருளோ பணமோ தரும் விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முடிந்தால் தவிர்ப்பதும் மிகவும் நலம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல இருந்து மீள முடியாத துன்பத்தை அனுபவிப்பீங்க. அதனால கடன் வாங்குவதை இன்னைக்கு முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு புதிதாக ஏதாவது சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், இதுல எனக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது வழக்குகள் தொடுக்கணும் அப்படின்றவங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா பின்னாடி அது உங்களுக்கு வெற்றிகரமாக சாதகமாக முடிவுகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பதவி ஏற்பது இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம், அதுவும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை எல்லாமே தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தருவதை இன்னைக்கு முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள். அது பின்னாடி கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களால மற்றவர்களுக்கான லாபம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நிறைய உதவி செய்வீங்க, ஆனா அவங்க வழியில உங்களுக்கு எந்த விதமான ஆதாயங்களும் இல்லை என்பதே உண்மை. உங்களுடைய ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை.